Hello friends, welcome to Indian Job Samil. Integral Coach Factory ICF சென்னையில் 876 வேகன்சிக்கான அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுறவங்க அவங்க வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வெப்சைட் அட்ரஸ் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். டச் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்ரெண்டிஸ், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை ஃபார் ஆக்ட் அப்ரெண்டிஸ், அதை கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நோட்டிஃபிகேஷனை ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம அப்ளை வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னா ட்ரெயின் கோச்சஸை இங்கே மேஜராக இங்கே ட்ரெயின் கோச்சஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ பேர்லேயே இருக்குது பாருங்கள், ICF சென்னை ட்ரெயின் பெட்டிகளை தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கேட்டகரி தான். இங்கே அப்ரெண்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ ப்ரோ அப்ளை பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஜூன் 27 ஜூலை 26 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சணும். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஒன் பை ஒன்னாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ வேக்கன்சி பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸ் XIT அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ XITக்கு 600 வேக்கன்சி, ஃப்ரெஷர்ஸ்க்கு 276 வேக்கன்சி. ஸோ மொத்தம் 876 வேக்கன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். XIT அப்படின்னா இந்த கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர் இந்த ட்ரேடில் 10th வித் ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 10th முடிச்சு இந்த ட்ரேடில் ITI முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு பேர் XITன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா 10th 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான வேக்கன்சி ஒரு கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் பாருங்கள், 15லேருந்து 24 இருந்தால் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் 24க்கு மேலே ஏஜ் பாரைட்டாக அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, OBCக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 27 வரையும் OBC அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ SCSTக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 29 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசேபிலிட்டிக்கு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 34 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த 24க்கு மேலே ஏஜ் பாரைட்டாக பிரச்சனை இல்லை, ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ XITக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட் இந்த ட்ரேடில் 10th வித் ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 10th 50% இருக்கணும். +2 சிஸ்டம் அடிப்படையில் சயின்ஸ் அண்ட் மேக்ஸை 10th ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அது போக இவங்க கொடுத்துருக்கிற இந்த ட்ரேடில் ITI முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பீரியட் ஆஃப் ட்ரைனிங் 1 year தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா XITக்கு இந்த ட்ரேட்டில் நீங்கள் ITI முடிச்சிருக்கணும். ITI முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் பொறுத்தவரையில் 10th 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10th முடித்தாலே போதும். 10th முடிச்சு 50% இருக்கணும். +2 சிஸ்டம் அடிப்படையில் சயின்ஸ் அண்ட் மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ட்ரைனிங் 2 years சொல்லியிருக்காங்க. பட் வெல்டர் பொறுத்தவரையில் 1 year 3 months கொடுத்துருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட் ஆஃப் ஸ்டைஃபன் உதவித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டைஃபன் அப்படின்னா உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷர்ஸ் ஸ்கூல் பாஸ்ட் அவுட் 10th கிளாஸுக்கு 6,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கூல் பாஸ்ட் அவுட் 12th கிளாஸுக்கு 7,000 கொடுத்துருக்காங்க. XITI கேட்டகரி 7,000 சேலரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது லீஸ்ட்டு ஸ்டைஃபன் தான். ஸோ லீஸ்ட்டு சேலரி தான். பட் இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சென்னை லொக்கேஷனுக்கு நியராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் UR, OBC, EWS கேட்டகரியை சார்ந்த மேல்ஸ் மட்டும் 100 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC, ST, PWD, உமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மேல்ஸ் UR, OBC, EWS மட்டும் 100 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸும் ரொம்பவே கம்மி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய TC, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, தேவைப்படுற குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணுறவங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெப்சைட் அப்ளை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2022 கீழே பாருங்கள். ஸ்டெப் 1 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 2ல பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசி கேட்டகிரி மேல்ஸ் ஒன்லி ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல்ஸுக்கு இல்லை, அதுவும் 100 rupees மட்டும்தான். ஸோ ஃபில் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 2 கேட்டகிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ஐடிஐவா ஃப்ரெஷர்ஸான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடிஐ முடிச்சிருந்தால் ஐடிஐ கிளிக் பண்ணிக்கோங்க. 10th 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஃப்ரெஷர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்கள் நேம் என்ன, 10th மார்க் ஷீட் பிரகாரம் நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து நேஷ்னாலிட்டியில் இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த மாதிரி இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், 200 KBக்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், உங்கள் ஃபாதர் அப்படி இல்லை மதர் வந்து ரயில்வே எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் நோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் கம்யூனிட்டி வந்து கேட்டிருப்பாங்க. யுஆரா ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்கலி சேலஞ்சடா டிசேபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருப்பாங்க. டிசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை உங்கள் கை காலில் எங்கேயாச்சும் தெரிகிற மாதிரி இருந்தால் மார்க் 1 மார்க் 2 வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் காண்டாக்ட் இன்ஃபோ, உங்களுடைய அட்ரஸ் இல்லை அட்ரஸ் 1ல் உங்களுடைய ஹவுஸ் நம்பர் என்ன, அட்ரஸ் 2ல் உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் என்ன, ஸோ உங்கள் சிட்டி என்னன்னு என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, உங்கள் ஸ்டேட் என்ன, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இப்போ எது யூஸ் பண்ணீங்களோ அதை மட்டும் என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் செலெக்ஷன் ப்ராசஸ் ரிலேட்டடாக ஒரு சில அப்டேட்ஸ் வந்து எஸ்எம்எஸ் மூலிமா மொபைல் நம்பருக்கோ அப்படி இல்லைனா இமெயிலுக்கோ வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 6 digit பின்கோட், உங்கள் லொக்கேஷனோட பின்கோட் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த செக்ஷனில் நீங்கள் டிசேபிலிட்டியாக இருந்தால் இங்கே பாருங்கள் எந்த ஆப்ஷனாக அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 1 leg both leg. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் டிசேபிலிட்டியோ அதை செலக்ட் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்டர் பண்ணணும். இல்லை ப்ரோ நான் டிசேபிலிட்டி இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 4th ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மெயினாக ஹையர் குவாலிஃபிகேஷன், அதாவது டிகிரி டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, அதை வந்து கிளியராக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிகிரி டிப்ளமோ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ இப்போ 10th and 12th குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் பாஸ்டு வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சியா சிபிசியா மெட்ரிக்கா அதர்ஸா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்டில் மேலே ரைட் சைட் கார்னரில் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மார்க்ஸ் ஆப்டைன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் மார்க் என்ன, 500 600 அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கிரேடா பர்சன்டேஜா அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ட்ரேட் பீரியாரிட்டி ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 1ல் என்ன பீரியாரிட்டி வேணுமோ, ஸோ என்ன ட்ரேடு வேணுமோ அது வந்து நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிட்டரா, ஸோ அதுக்கடுத்து பெயிண்டரா, வெல்டராஸ், இந்த மாதிரி நீங்கள் 6 ப்ரெஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலில் ஓடிபி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் கேர் ஃபார் ஓடிபி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓடிபி என்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 2ல் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. யுஆர் ஓபிசி மேல்ஸ் மட்டும் தான் பே பண்ணும், அதுவும் 100 rupees தான். ஃபீமேல்ஸ் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்த டேட் ஆஃப் பர்த் அதை என்டர் பண்ணி வேலிடேட் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டெப் 2ல் ஃபீஸ் பே பண்ணி முடிச்சுட்டு ஸ்டெப் 3ல் கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் அகேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம். இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.